ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண் வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லிச்சி பழத்தை வச்சு தான் நம்ம ஜூஸ் போட போகிறோங்க. இது நல்லா இந்த அடிக்கிற வெயிலுக்கு சூப்பரான ஒரு ஜில்லுன்னு நல்லா குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த ஜூஸு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இது உள்ளார இந்த தோல் கருப்பாக இருக்குது. இதை எடுத்துட்டிங்கன்னா உள்ளே பழம் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், உள்ளே இருக்கிற விதையை எடுத்துக்க வேண்டியது தாங்க. இந்த மாதிரி எடுத்துட வேண்டியது எல்லா பழத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா விதையும் எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஜூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜார் எடுத்தாச்சுங்க. அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பழத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக புதினா இலை, அரை பழம் எலுமிச்சம் ஜூஸ் போட்டுக்கலாங்க. அது கூடவே கொஞ்சமாக பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சர்க்கரை பார்த்திங்கன்னா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்க்குறேன். ஐஸ் க்யூபோடு சேர்த்து கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, இதை மூடி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வடிகட்டி குடிக்க வேண்டியது தாங்க. சூப்பரான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, லிச்சி ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஜூஸ் எப்படி இருந்துன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.